ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பான பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கையில் இருந்து யாரோ ஒருவர் அமைதியாக விலகி போனது உன் மனசை உடைச்சு போட்டிருக்கு என் பிள்ளையே. நீ நினைக்கிறாய், நான் என்ன தவறு செய்தேன், என்னை ஏன் எல்லோரும் விட்டு போறாங்க, எனக்கு யாருமே நிரந்தரமா இல்லையா என்று நீ நினைக்கிறாய். உன்னை உதறி சென்ற உறவுகள் உன் வாழ்க்கையிலே தோல்வி அல்ல என் பிள்ளையே. அது என் திட்டத்தின் ஒரு பகுதிதான். நீ புரிஞ்சுக்க முடியாத இடத்தில் நான் உன்னை தூக்கி வைக்கப் போகிறேன் என் பிள்ளையே. நீ அமைதியாக இரு. உன் வாழ்க்கையில் இருந்து விலகியவர்களை நினைத்து நீ உன்னை குறை சொல்லாத என் பிள்ளையே. அவர்கள் உன்னை விட்டு சென்றது உன் மதிப்பை குறைக்கவில்லை என் பிள்ளையே. அவர்கள் உன்னை தாங்கும் சக்தி அவர்களுக்கே இல்லை என் பிள்ளையே. நீ ஒருவருக்காக எவ்வளவு தூரம் தாழ்ந்து போனாய் என்று எனக்கு தெரியும். உன் சுய மரியாதையை விட்டு கொடுத்தாய். உன் உணர்ச்சிகளை அடக்கி கொண்டாய். உன் கண்ணீரை கூட அவர்களுக்கு தெரியாமல் துடைத்தாய். ஆனால் அவர்களுக்கு அது எதுவுமே போதவில்லை என் பிள்ளையே. ஏன் தெரியுமா? நீ தூய்மையானவன். அவர்கள் கையில் இருந்தது போலியான பாசம் என் பிள்ளையே. ஒரு உண்மையான உறவு உன்னை உடைக்காது என் பிள்ளையே. உன்னை அமைதியாக்கும். உன்னை குழப்பம் உறவு என்னுடைய ஆசீர்வாதமற்றது என் பிள்ளையே. அதனாலதான் நான் அதை உன்னிடமிருந்து மெதுவாக பிரித்தேன் என் பிள்ளையே. நீ கவலைப்படாத. நீ இப்போ நினைக்கிறாய், அவர் இல்லாம என் வாழ்க்கை காலியாக இருக்கிறதே, என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிற. இல்லை பிள்ளையே, அந்த இடம் காலியாக இருப்பது புதிய ஆசீர்வாதம் வருவதற்காக தான். நீ கவலைப்படாத. நான் காலி செய்யும் இடத்தில்தான் பெரிய பரிசுகளை வைக்கப் போகிறேன் என் பிள்ளையே. உன்னை விட்டு போனவர்கள் உன் பயணத்தின் முடிவில்லை என் பிள்ளையே. அவர்கள் உன் பயணத்தின் ஒரு பாடமாக எடுத்துக்கொள் என் பிள்ளையே. நீ இன்னும் வலிமையாக வேண்டும் என் பிள்ளையே. நான் அனுப்பிய ஒரு சோதனை உன்னை வலிமையாக்கும் என் பிள்ளையே. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன் என் பிள்ளையே. அவர்கள் போன பிறகு நீ அதிகமாக அழுதையா அல்லது அதிகமாக விழித்துக் கொண்டையா? இந்த கேள்விக்கான பதில் உன்னிடம்தான் இருக்கிறது. அந்த விழிப்பு தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என் பிள்ளையே. உன்னை விட்டு சென்ற உறவுகளை நான் மறக்க சொல்லல என் பிள்ளையே. ஆனால் அவர்களுக்காக உன்னை இழக்க சொல்லவும் இல்லை என் பிள்ளையே. நீ போதுமானவன், நீ மதிப்புடையவன், நீ தனியாக இல்லை என் பிள்ளையே. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ கவலை கொள்ளாத. அவர்கள் போனது உன்னை வலி அதிகமாக செய்து என்பது இல்லை என் பிள்ளையே. அவர்கள் முக்கியமானவர்கள் என்பதற்காகவும் வலி அதிகமாக இல்லை என் பிள்ளையே. நீ உண்மையாக இருந்தனாலதான் வலி உனக்கு அதிகமாக இருக்கு. நீ நடிச்சு பழகவில்லை. நீ தேவைக்காக நேசிக்கவும் இல்லை. நீ பயம் பார்த்து உறவும் வைத்துக் கொள்ளவில்லை. அதனாலதான் உன் மனசு சுத்தமாக இருந்துச்சு என் பிள்ளையே. அவர்கள் போன போது அந்த சுத்தம்தான் காயமாக ஆனது என் பிள்ளையே. உன் சாயப்பா சொல்றேன், உண்மை மனசுக்குத்தான் வலி அதிகமாக இருக்கும் என் பிள்ளையே என்று. நீ கவலைப்படாத. நான் உன்னோடு இருந்து அந்த வலியை போக்குவேன் என் பிள்ளையே. இதை நன்றாக கேளு என் பிள்ளையே. நீ நல்லவனாக இருந்தனாலதான் அவர்கள் உன்னை விட்டு போனார்கள் என் பிள்ளையே. உன் பொறுமை, உன் அமைதி, உன் மன்னிப்பு, அது எல்லாம் எல்லோரையும் தாங்க முடியாது என் பிள்ளையே. சிலருக்கு அமைதியான மனசு பயம் தரும் என் பிள்ளையே. அதனாலதான் அவர்கள் விலகி போனார்கள் என் பிள்ளையே. நீ கவனிச்சையா? அவர்கள் போன பிறகு நீ தனிமையாக இருந்த நேரங்களில் என் பெயரை அதிகமாக நினைச்சிருக்க என் பிள்ளையே. அதுதான் உண்மை. உன் வாழ்க்கையில் இருந்து எல்லோரும் போனாலும் நான் உன்னை விட்டு போமாட்டேன் என் பிள்ளையே. இது சாய்பாபாவின் சத்திய வாக்காகும். நீ அழுத அந்த இரவுகள் வீணா போகல என் பிள்ளையே. அது எல்லாமே உன் ஆன்மாவை சுத்தம் செய்ய போகிறது. நீ எப்பொழுதும் எனக்காக இருப்ப, என் மீது நம்பிக்கை வைத்திருப்ப என்று எனக்கு தெரியும். அதனாலதான் நீ இப்போ தனிமையில் இருக்கும்போது நான் உன்னோடு ஓடி வந்தேன் என் பிள்ளையே.
சில உறவுகள் நீண்ட நாள் இருந்திருந்தால் நீ உன்னை இழந்திருப்பாய். அதனாலதான் நான் அவர்களை உன்னிடமிருந்து எடுத்தேன் என் பிள்ளையே. அது கோபம் இல்ல. அது தண்டனை இல்ல. அது பாதுகாப்பு என் பிள்ளையே. நீ இன்னும் உயரப் போகிறாய். அந்த உயரத்திற்கு அவர்கள் வர முடியாது என் பிள்ளையே. அதனாலதான் உன்னிடமிருந்து அவர்களை பிரித்து விட்டேன் என் பிள்ளையே. தனியாக இருந்த அந்த நாட்களில் நீ ஏன் கற்றுக் கொண்டாய் தெரியுமா? எல்லோரையும் நம்பக்கூடாது. உன்னை நீ நேசிக்கணும். அமைதி ஒரு பலமாக தோன்றும் என் பிள்ளையே. நான் உன்னை தனியாக விட்டது உன்னை வலிமையாக்கத்தான் என் பிள்ளையே. இப்பொழுது உனக்கு புரியும் பல விஷயங்கள். உன்னிடம் இருந்து யார் போனார்கள்? அவர்கள் ஏன் உன்னை விட்டு போனார்கள் என்று இப்போ உனக்கு புரியுதா என் பிள்ளையே? சில நேரம் அவர்கள் நினைவு வரும். அப்போ நீ தளராத. அது உன் பலவீனம் இல்லை என் பிள்ளையே. அது உன் மனித தன்மை. நினைவுகள் வரலாம். ஆனால் உன் வாழ்க்கையை மீண்டும் அவர்களிடம் கொடுத்து விடாத என் பிள்ளையே. அது உனக்கு நல்லதல்ல. அதனாலதான் அவர்களிடமிருந்து உன்னை நான் விடுவித்தேன் என் பிள்ளையே. நான் உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்றேன். நீ இழந்த உறவுகளுக்கு பல மடங்கு நல்ல உறவுகள் உன் வாழ்க்கைக்கு வரப்போகிறது என் பிள்ளையே. அவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள். உன் அமைதியை மதிப்பார்கள். உன் கண்ணீரை கேலியாக பார்க்க மாட்டார்கள் என் பிள்ளையே. இப்பொழுது உனக்கு புரியும் உன் பழைய உறவுகள் உன்னிடம் ஏன் இப்படி இருந்தார்கள் என்று. அவர்கள் உன் கண்ணீரை கேலியாக பார்த்தார்கள் என் பிள்ளையே. அதனாலதான் உன்னிடம் இருந்து அவர்களை பிரித்தேன் என் பிள்ளையே. அந்த நாள் வரும். நீ அமைதியாக, நிம்மதியாக, ஒளியோடு வாழப் போகும் அந்த நாள் வரும் என் பிள்ளையே. அவர்கள் நினைப்பார்கள் நாம் இவரை ஏன் இழந்தோம் என்று. ஆனால் பிள்ளையே, அப்போ நீ அந்த இடத்தில் இருக்க மாட்டாய். நீ மேலே போய்க் கொண்டே இருப்பாய் என் பிள்ளையே. அவர்கள் உன்னிடம் வந்தாலும் நீ அவர்களை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என் பிள்ளையே. இது சாய்பாபாவின் சத்திய வாக்காகும். என் அன்பான பிள்ளையே, உன்னை உதறி சென்ற உறவுகள் உன் கதையின் முடிவல்ல என் பிள்ளையே. அது உன் புதிய வாழ்க்கையின் தொடக்கமாகும். நீ அழுத கண்ணீரை நான் பார்த்தேன். நீ சொல்லாத வலியையும் நான் கேட்டேன். இனி உன்னை விட்டு போகும் எதுவும் உன்னை உடைக்காது என் பிள்ளையே. ஏனெனில் நான் உன்னோடு இருப்பேன் எப்பொழுதும். நீ எதற்காகவும் கலங்காத. நான் உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே. நீ எதற்கும் கலங்காத. சாய்பாபா நம்மளுக்கு ஒரு சின்ன கதை மூலமா சொல்றாரு. இந்த கதையை கேளுங்க. ஒரு சிறிய ஊர்ல ஆதின்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ரொம்ப சாதாரணமானவன். பெரிய கனவுகள் இல்லை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் அதிகம். யாரையும் நேசிச்சாலும் முழுமையாக நேசிப்பான். யாருக்காக நின்னாலும் கடைசி வரை நிற்பான். ஆதிக்கு சின்ன வயசிலேயே உறவுகள் தான் உலகம் என்று தோன்றியது. நண்பர்கள், சொந்தங்கள், நம்பிக்கைகள். அவர்கள் எல்லாருக்காக அவன் தன்னை மறத்தே வாழ்ந்தான். ஆனால் ஒரு நேரம் வந்தது. அவன் கஷ்டப்பட்ட நேரம். பணம் இல்லை, வாழ்க்கை சுமை அதிகம். அப்போதான் ஒவ்வொருவரோட சுயநலமும் புரிய வந்தது. இப்போ நாங்க பிஸியா இருக்கோம். நாளைக்கு பேசலாம். நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லி மெதுவாக விலக ஆரம்பிச்சாங்க. அவன் சண்டை போடல, விளக்கமும் கேட்கல. அமைதியாக அவரிடம் இருந்து விலகினான். ஒரு அமாவாசை இரவு வந்தது. அவன் மாடி மேல தனியாக உட்கார்ந்து அழுதான். நான் நல்லவனாக இருந்தது தவறா சாய்பாபா அப்படின்னு அழுதான். என்னை எல்லோரும் ஏன் விட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதான். அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை. அந்த இரவு அவன் சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போன மாதிரி மனசுல தோன்றியது. காலையில ஒரு வயதானவர் சாய்பாபா கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். ஆதி ஏதோ ஒரு நினைப்புல அவர்கிட்ட நின்றார். பாபா அவனை பார்த்து சொன்ன மாதிரி இருந்தது. எல்லோரும் போன இடத்தில்தான் நான் உன்னை கையில் எடுத்தேன் என் பிள்ளையே அப்படின்னு. ஆதி அதிர்ந்து போனான். சாய்பாபா சொன்னார், நீ அழுதது அவர்கள் இல்லாமல் இல்லை என் பிள்ளையே. நீ உன்னை இழந்துட்டேன்னு நினைச்சனாலதான் நீ அழுத. உன்னை பயன்படுத்த முடியாத நேரத்தில் யார் போனாரோ அவர்களே உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாதவர்கள் என்று சாய்பாபா உணர்த்தினார். அந்த நாள் முதல் ஆதி மாறினான். அவன் விழித்தான். அவன் இனி யாருக்காகவும் தன்னை சுருக்கிக் கொள்ளக்கூடாது என்று புரிந்தான். அமைதியா, நேர்மையா வேலையை மட்டும் செஞ்சான் ஆதி.
காலம் ஓடிருச்சு. அதே ஊர்ல ஆதி இன்று நிம்மதியாக வாழ்கிறான். புதிய மனிதர்கள் வந்தாங்க. அவன் மதிப்பை புரிந்தவர்கள், அவன் அமைதியை நேசித்தவர்கள். அவன் வாழ்க்கை மெதுவாக ஒளியாக மாறிடுச்சு என் பிள்ளையே. இன் ஒரு நாள் அவன் பழைய நண்பர்களின் ஒருத்தன் அவனை பார்த்து சொன்னான், "நாங்கள் உன்னை இழந்துட்டோம்" அப்படின்னு. ஆதி சிரிச்சான். அந்த சிரிப்புல வலி இல்ல, வெற்றி மட்டும்தான் இருந்தது. கதையின் முடிவு என்ன தெரியுமா? உன்னை உதறி சென்ற உறவுகள் உன் வாழ்க்கையை காலி செய்ய இல்லை என் பிள்ளையே. நான் நிரப்பப் போகிற இடத்தில் தயாராக இருக்கதான் என் பிள்ளையே என்று சாய்பாபா சொன்னார். ஆதியின் சிரிப்புல வெற்றி மட்டும்தான் இருந்தது. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில இப்போ உதறி சென்றவங்களுக்கும் நீங்க வலி அப்படின்றத நினைக்காம, நாளைக்கு ஏதோ ஸ்பெஷலா நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு நீங்க நினைச்சா மட்டும் போதும். நீங்க போனவங்க போகட்டும். அவங்கள நினைக்கவே நினைக்காதீங்க. இனி வரும் நாட்களில் சாய்பாபா நம்மளுக்கு பரிசாக யார தரப்போறாங்க? நம்ம வாழ்க்கையில நம்மளோட பயணிக்க யார் வரப்போறாங்கன்றத மட்டும் நினைச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை முன்னேறி கொண்டு போங்க. இனி எதற்காகவும் கலங்காதீங்க. சாய்பாபா இருக்கிறார். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க. ஸ்டோரி கேளுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.